அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். அதில் தலைப்பு 4.1 சீன புரட்சி. ஃபஸ்ட்டு அறிமுகம். ஃபஸ்ட் பாயிண்ட், இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஒரு புதிய காலம் உருவாகியது. ஃபஸ்ட் பாயிண்ட், இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஒரு புதிய காலம் உருவாகியது. ரெண்டாவது பாயிண்ட், இக்காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசின் வீழ்ச்சியையும் ஆசிய ஆப்பிரிக்க காலனிய ஆட்சிக்குட்பட்ட நாடுகளின் சுதந்திரத்தையும் துவக்கமாக கொண்டிருந்தது. ரெண்டாவது பாயிண்ட், இக்காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசின் வீழ்ச்சியையும் ஆசிய ஆப்பிரிக்க காலனிய ஆட்சிக்குட்பட்ட நாடுகளின் சுதந்திரத்தையும் துவக்கமாக கொண்டிருந்தது. மூணாவது பாயிண்ட், முதலாம் உலகப் போர் ரஷ்யாவில் ஒரு பொது உடைமை புரட்சியை ஏற்படுத்தியதென்றால், இரண்டாம் உலகப் போர் சீனாவில் ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தது. மூணாவது பாயிண்ட், முதலாம் உலகப் போர் ரஷ்யாவில் ஒரு பொது உடைமை புரட்சியை ஏற்படுத்தியதென்றால், இரண்டாம் உலகப் போர் சீனாவில் ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தது. நாலாவது பாயிண்ட், அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐக்கிய சோசலிச சோவியத் குடியரசு நாடும் வல்லரசுகளாக உருவானதோடு அவை எதிரெதிர் இரு துருவங்களாய் பிரிந்து நின்றன. நாலாவது பாயிண்ட், அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐக்கிய சோசலிச சோவியத் குடியரசு நாடும் வல்லரசுகளாக உருவானதோடு அவை எதிரெதிர் இரு துருவங்களாய் பிரிந்து நின்றன. ஐந்தாவது பாயிண்ட், இப்பின்னணியில் உருவான பனிப்போரானது கொரியா, கியூபா, வியட்நாம், மேற்கு ஆசியா போன்ற பகுதிகளில் கடும் மோதல்களுக்கு இட்டுச் சென்றது. ஐந்தாவது பாயிண்ட், இப்பின்னணியில் உருவான பனிப்போரானது இப்பின்னணியில் உருவான பனிப்போரானது கொரியா, கியூபா, வியட்நாம், மேற்கு ஆசியா போன்ற பகுதிகளில் கடும் மோதல்களுக்கு இட்டுச் சென்றது. ஆறாவது பாயிண்ட், போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவின் மறுசீரமைப்பை முன்னிறுத்திய மார்ஷல் திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடு ஐரோப்பாவின் நம்பிக்கையை வென்றது. ஆறாவது பாயிண்ட், போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவின் மறுசீரமைப்பை முன்னிறுத்திய மார்ஷல் திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடு ஐரோப்பாவின் நம்பிக்கையை வென்றது. ஏழாவது பாயிண்ட், சோவியத் ரஷ்யாவோ ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக அந்நாடுகளின் நல்லெண்ணத்தை பெற்றது. ஏழாவது பாயிண்ட், சோவியத் ரஷ்யாவோ ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவளித்து அதன் மூலமாக அந்நாடுகளின் நல்லெண்ணத்தை பெற்றது. எட்டாவது பாயிண்ட், அணிசேரா நாடுகளின் அமைப்பு இரு வல்லரசுகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாட்டை கட்டுக்குள் வைக்க ஓரளவு பங்காற்றியது. எட்டாவது பாயிண்ட், அணிசேரா நாடுகளின் அமைப்பு இரு வல்லரசுகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாட்டை கட்டுக்குள் வைக்க ஓரளவு பங்காற்றியது. ஒன்பதாவது பாயிண்ட்,
அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து வெளிவரும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகள் ஒரு குழுமத்தை இயக்க வடிவில் முன்னெடுத்து சென்றன. 9வது பாயிண்ட், அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து வெளிவரும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகள் ஒரு குழுமத்தை இயக்க வடிவில் முன்னெடுத்து சென்றன. 10வது பாயிண்ட், இதுவே ஐரோப்பிய பொதுச்சந்தை என்று மாற்றம் கொண்டு இப்போதுள்ள ஐக்கிய ஐரோப்பாவாக உருப்பெற்றது. 10வது பாயிண்ட், இதுவே ஐரோப்பிய பொதுச்சந்தை என்று மாற்றம் கொண்டு இப்போதுள்ள ஐக்கிய ஐரோப்பாவாக உருப்பெற்றது. 11வது பாயிண்ட், பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது. 11வது பாயிண்ட், பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோடு பனிப்போர் காலம் முடிவுக்கு வந்தது. அடுத்து 4.1 சீன புரட்சி. 12வது பாயிண்ட், போருக்கு முன்பான சீனா. 12வது பாயிண்ட், போருக்கு முன்பான சீனா. இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 12.1 நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். 12.1 நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவை விட மேம்பட்டதாகும். 12.2 ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் அதன் வளர்ச்சி தேங்கியது. 12.2 ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் அதன் வளர்ச்சி தேங்கியது. 12.3 அதன் அரசர்களான மஞ்சுக்கள் சீனாவை ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருந்தனர். 12.3 அதன் அரசர்களான மஞ்சுக்கள் சீனாவை ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருந்தனர். 12.4 பாயிண்ட், ஆட்சி அதிகாரமானது அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட மாண்டரின்கள் எனும் நில உடைமையாளர் வசம் இருந்தது. 12.4 பாயிண்ட், ஆட்சி அதிகாரமானது அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட மாண்டரின்கள் எனும் நில உடைமையாளர் வசம் இருந்தது. 12.5 பாயிண்ட், சாதாரண விவசாயிகள் அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புகளுக்குட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தனர். 12.5 பாயிண்ட், சாதாரண விவசாயிகள் அதிகமான வரி விதிப்பினாலும் மிதமிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதாலும் கடுமையான பாதிப்புகளுக்குட்பட்டு வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தனர். 12.6 பாயிண்ட், சில இருப்புப்பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாகவில்லை. 12.6 பாயிண்ட், சில இருப்புப்பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் நடைபெற்றிருந்தாலும் தொழிற்சாலைகள் போதிய அளவில் உருவாகவில்லை. 12.7 பாயிண்ட், அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சியடைய செய்தது. 12.7 பாயிண்ட், அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சியடைய செய்தது. 12.8 பாயிண்ட், தைப்பிங் கழகம் இங்கு ஒரு முக்கிய எழுச்சியாகும். 12.8 பாயிண்ட், தைப்பிங் கழகம் இங்கு ஒரு முக்கிய எழுச்சியாகும். தைப்பிங் கழகம் 1850 முதல் 1864 வரை. அடுத்து 12.9 பாயிண்ட், முறையே 1832 1848 நடந்த அபினி போர்களில்
தோல்வியை சந்தித்த சீனா முதன்முறையாக மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தன் துறைமுகங்களை திறந்துவிட்டது. 12.9 பாயிண்ட். முறையே 1832 1848 நடந்த அபினி போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன்முறையாக மேற்கத்திய ஏகாதிபத்திய சக்திகளுக்கு தன் துறைமுகங்களை திறந்துவிட்டது. 12.10 பாயிண்ட். இம்முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடந்தேறியது. 12.10 பாயிண்ட். இம்முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் மேலும் வறுமைக்கு தள்ளப்பட்டதும் நடந்தேறியது. 12.11 பாயிண்ட். ஐரோப்பியர்களின் வருகை வெளிநாட்டினர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது. 12.11 பாயிண்ட். ஐரோப்பியர்களின் வருகை வெளிநாட்டினர் மீது கடும் வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது. 12.12 பாயிண்ட். இவற்றோடு போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வியறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது. 12.12 பாயிண்ட். இவற்றோடு போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்க தூண்டியது. 12.13 பாயிண்ட். மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிவுஜீவிகளின் வழிகாட்டுதலினால் சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை துவக்கினார். 12.13 பாயிண்ட். மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிவுஜீவிகளின் வழிகாட்டுதலினால் சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் என்ற பெயரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை துவக்கினார். 12.14 பாயிண்ட். இச்சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடமிருந்தும் அரசரின் பாதுகாவலராக திகழ்ந்த பேராசிரியரான சூசியிடமிருந்தும் கடும் எதிர்ப்பினை கிளப்பின. 12.14 பாயிண்ட். இச்சீர்திருத்தங்கள் பழமைவாதிகளிடமிருந்தும் அரசரின் பாதுகாவலராக திகழ்ந்த பேராசிரியரான சூசியிடமிருந்தும் கடும் எதிர்ப்பினை கிளப்பின. 12.15 பாயிண்ட். 12.15 பாயிண்ட். பேரரசியார் பேரரசை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்களை புறந்தள்ளினார். 12.15 பாயிண்ட். பேரரசியார் பேரரசை சிறையில் தள்ளியதோடு சீர்திருத்தங்களை புறந்தள்ளினார். அடுத்து 13 பாயிண்ட். 1911 ஆண்டு சீன புரட்சி. 13 பாயிண்ட். 1911 ஆண்டு சீன புரட்சி. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 13.1. மஞ்சு வம்சத்தின் சிதைவு. 1908 ஆண்டு பேரரசின் பாதுகாவலராயிருந்த பேரரசியார் தாவேகரின் மரணத்தோடு துவங்கியது. 13.1. மஞ்சு வம்சத்தின் சிதைவு 1908 ஆண்டு பேரரசின் பாதுகாவலராயிருந்த பேரரசியார் தாவேகரின் மரணத்தோடு துவங்கியது. 13.2. புதிய பேரரசர் 2 வயதே நிரம்பியவர் என்ற நிலையில் மாகாண ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். 13.2 பாயிண்ட். புதிய பேரரசர் 2 வயதே நிரம்பியவர் என்ற நிலையில் மாகாண ஆளுநர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். 13.3 பாயிண்ட்.
உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்டு அதன் பாதிப்பு பல மட்டங்களில் பரவியது. 13.3வது பாயிண்ட். உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911ஆம் ஆண்டு அக்டோபரில் ஏற்பட்டு அதன் பாதிப்பு பல மட்டங்களில் பரவியது. 13.4வது பாயிண்ட். மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தலாயினர். 13.4வது பாயிண்ட். மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை உதறி தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தலாயினர். 13.5. இக்காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்திலிருந்து சில தலைவர்கள் உருவாகியிருந்தனர். 13.5. இக்காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்திலிருந்து சில தலைவர்கள் உருவாகியிருந்தனர். 13.6. அவர்களில் டாக்டர் சன் யாட் சென்னும் ஒருவர். 13.6. அவர்களில் டாக்டர் சன் யாட் சென்னும் ஒருவர். அடுத்து 13.7வது பாயிண்ட். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிந்து கொண்ட டாக்டர் சன் யாட் சென் சாங்காய் நகரை வந்தடைந்ததும் அங்கே அவர் சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 13.7வது பாயிண்ட். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிந்து கொண்ட டாக்டர் சன் யாட் சென் சாங்காய் நகரை வந்தடைந்ததும் அங்கே அவர் சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 14வது பாயிண்ட். யுவான் ஷி கேயும் அதன் பின்னரும். 14வது பாயிண்ட். யுவான் ஷி கேயும் அதன் பின்னரும். இதுலேயும் 2 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 14.1. யுவான் ஷி கேயின் கீழ் சீனா 4 வருடம் ஒருமைப்பாட்டுடன் விளங்கியது. 14.1. யுவான் ஷி கேயின் கீழ் சீனா 4 வருடம் ஒருமைப்பாட்டுடன் விளங்கியது. 14.2. 1916ஆம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வரசு பெயரளவில் மட்டுமே நடுவண் தன்மையை கொண்டிருந்தது. 14.2வது பாயிண்ட். 1916ஆம் ஆண்டு அவரது மரணத்திற்கு பின் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவ்வரசு பெயரளவில் மட்டுமே நடுவண் தன்மையை கொண்டிருந்தது. அடுத்து 15வது பாயிண்ட். சீன பொதுவுடைமை கட்சி. 15வது பாயிண்ட். சீன பொதுவுடைமை கட்சி. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 15.1. புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர் கான்ஃபியூசியஸின் சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு 1917இல் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோடு மார்கஸ் லெனின் போன்றவர்களின் சிந்தனை வலுப்பெற்றது. 15.1. புரட்சிக்கும் அதோடு இணைந்த சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர் கான்ஃபியூசியஸின் சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு 1917இல் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோடு மார்கஸ் லெனின் போன்றவர்களின் சிந்தனை வலுப்பெற்றது. 15.2. மார்க்சியத்தை கற்கும் விதமாக 1918இல் பீக்கிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. 15.2. மார்க்சியத்தை கற்கும் விதமாக 1918இல் பீக்கிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. 15.3. இவ்வமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவருள் மா சே துங்கும் ஒருவர் ஆவர். 15.3. இவ்வமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவருள் மா சே துங்கும் ஒருவர் ஆவர். 16வது பாயிண்ட். கோமிடாங்கும்
ஷியாங்கே ஷேக்கும். 16வது பாயிண்ட் கோமிட்டாங்கும் ஷியாங்கே ஷேக்கும். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 16.1 சன் யாட்சன் இறந்தபின் கோமிட்டாங்கின் தலைவராக ஷியாங்கே ஷேக்கும் பொதுவுடைமை கட்சியின் தலைவர்களாக சூயன் லாயும் மாசே துங்கும் விளங்கினர். 16.1 சன் யாட்சன் இறந்தபின் கோமிட்டாங்கின் தலைவராக ஷியாங்கே ஷேக்கும் பொதுவுடைமை கட்சியின் தலைவர்களாக சூயன் லாயும் மாசே துங்கும் விளங்கினர். 16.2 பொதுவுடைமைவாதத்தின் தீவிர விமர்சகரான ஷியாங் தனது கட்சிக்குள்ளிருந்த பொதுவுடைமைவாதிகளை முக்கிய பொறுப்புகளிலிருந்து விடுவித்தார். 16.2 பொதுவுடைமைவாதத்தின் தீவிர விமர்சகரான ஷியாங் தனது கட்சிக்குள்ளிருந்த பொதுவுடைமைவாதிகளை முக்கிய பொறுப்புகளிலிருந்து விடுவித்தார். 16.3 பொதுவுடைமைவாதிகளின் செல்வாக்கோ பெருகத் தொடங்கி அவர்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் தங்கள் இராணுவத்தில் பெருமளவில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டது. 16.3 பொதுவுடைமைவாதிகளின் செல்வாக்கோ பெருகத் தொடங்கி அவர்கள் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் தங்கள் இராணுவத்தில் பெருமளவில் சேர்க்கும் நிலை ஏற்பட்டது. 16.4வது பாயிண்ட் மேலும் வெற்றிகரமாக அவர் 1928ஆம் ஆண்டு பீக்கிங் நகரை கைப்பற்றினார். 16.4 மேலும் வெற்றிகரமாக அவர் 1928ஆம் ஆண்டு பீக்கிங் நகரை கைப்பற்றினார். 16.5 மீண்டும் சீனாவில் ஒரு நடுவண் அரசு உருவானது. 16.5 மீண்டும் சீனாவில் ஒரு நடுவண் அரசு உருவானது. அடுத்து 17வது பாயிண்ட் விவசாயிகளை வழிநடத்திய மாவோ. 17வது பாயிண்ட் விவசாயிகளை வழிநடத்திய மாவோ. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 17.1 கோமிட்டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை மாவோ உணர்ந்தார். 17.1 கோமிட்டாங்கின் கட்டுப்பாடு நகரங்களின் மீது கடுமையாக இருந்ததை மாவோ உணர்ந்தார். 17.2 அதனால் அவர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார். 17.2 அதனால் அவர் விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார். 17.3 மாவோவின் தலைமையில் சில நூறு கம்யூனிஸ்டுகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளில் 7 ஆண்டுகள் பதுங்கியிருந்தனர். 17.3 மாவோவின் தலைமையில் சில நூறு கம்யூனிஸ்டுகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளில் 7 ஆண்டுகள் பதுங்கியிருந்தனர். 17.4 கோமிட்டாங்கால் அக்காட்டு மலைப்பகுதியில் நுழைய முடியாத அதே வேளையில் மாவோவின் படை பெருகிக் கொண்டே சென்றது. 17.4 கோமிட்டாங்கால் அக்காட்டு மலைப்பகுதியில் நுழைய முடியாத அதே வேளையில் மாவோவின் படை பெருகிக் கொண்டே சென்றது. 17.5 இவர்களை அழித்தொழிக்கும் முயற்சியின் போது ஷியாங்கே ஷேக் ஜப்பானிடமிருந்தும் வேறு சில போர்ப்படை தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அவரது வேகம் குறைந்தது. 17.5 இவர்களை அழித்தொழிக்கும் முயற்சியின் போது ஷியாங்கே ஷேக் ஜப்பானிடமிருந்தும் வேறு சில போர்ப்படை தளபதிகளிடமிருந்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் அவரது வேகம் குறைந்தது. அடுத்து 18வது பாயிண்ட் 1834 நீண்ட பயணம். 18வது பாயிண்ட் 1934 நீண்ட பயணம். 18வது பாயிண்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். 1934 நீண்ட பயணம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 18.1 ஷியாங்கே ஷேக் பொதுவுடைமைவாதிகளை சுற்றி
முற்றுகையிடும் விதமாக ஆங்காங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை அமைத்திருந்தார். 18.1 ஷியாங் கே ஷேக் பொதுவுடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக ஆங்காங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை அமைத்திருந்தார். 18.2 பாயிண்ட் மாவோவும் ஹினான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினைத்தார். 18.2 மாவோவும் ஹினான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு செல்ல நினைத்தார். 18.3 ஏறத்தாழ 1933ஆம் ஆண்டு வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோ வசம் வந்து சேர்ந்தது. 18.3 ஏறத்தாழ 1933ஆம் ஆண்டு வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடும் மாவோ வசம் வந்து சேர்ந்தது. 18.4 பாயிண்ட் ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934இல் கிளம்பினர். 18.4 பாயிண்ட் ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 1,00,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934இல் கிளம்பினர். 18.5 அப்பயணம் ஒரு சகாப்தமாக மாறியது. 18.5 அப்பயணம் ஒரு சகாப்தமாக மாறியது. 18.6 இவ்வாறு கிளம்பிய 1,00,000 பேரில் வெறும் 20,000 பேர் மட்டும் 1935இன் பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து வடக்கு சேனி பகுதியை சென்றடைந்தனர். 18.6 இவ்வாறு கிளம்பிய 1,00,000 பேரில் வெறும் 20,000 பேர் மட்டும் 1935இன் பிற்பகுதியில் 6,000 மைல்களை கடந்து வடக்கு ஷேனி பகுதியை சென்றடைந்தனர். 18.7 பாயிண்ட் மேற்கொண்டு அவர்களோடு மற்ற பொதுவுடைமைவாத படைகளும் சேர்ந்து கொண்டன. 18.7 பாயிண்ட் மேற்கொண்டு அவர்களோடு மற்ற பொதுவுடைமைவாத படைகளும் சேர்ந்து கொண்டன. 18.8 பாயிண்ட் 1937ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 1 கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார். 18.8 பாயிண்ட் 1937ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 1 கோடி மக்களின் தலைவராக மாவோ அங்கீகரிக்கப்பட்டார். அடுத்து 19வது பாயிண்ட் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு. 19வது பாயிண்ட் ஜப்பானிய ஆக்கிரமிப்பு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 19.1 வடபுற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ தளமாக பயன்படுத்தியது. 19.1 வடபுற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவை தனது இராணுவ தளமாக பயன்படுத்தியது. 19.2 பாயிண்ட் மாவோ ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷியாங் கே ஷேக் தேவை என்றும் அவர் கோமிட்டாங் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் என்றும் நினைத்தார். 19.2 பாயிண்ட் மாவோ ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷியாங் கே ஷேக் தேவை என்றும் அவர் கோமிட்டாங் மீது சிறிது காலத்திற்காவது கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் என்றும் நினைத்தார். 19.3 பாயிண்ட் இத்தகைய நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டது. 19.3 பாயிண்ட் இத்தகைய நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொதுவுடைமைவாதிகளின் மீதான தாக்குதல் சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டது. அடுத்து 20வது பாயிண்ட் பொதுவுடைமைவாதிகளின் வெற்றி. 20வது பாயிண்ட் பொதுவுடைமைவாதிகளின் வெற்றி. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 20.1 ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த 1945இல் பொதுவுடைமைவாதிகளும் கோமிட்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பானின் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாயினர். 20.1 ஜப்பான் சரணடைவதாக அறிவித்த 1945இல் பொதுவுடைமைவாதிகளும் கோமிட்டாங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு ஜப்பானின் பகுதிகளை ஆக்கிரமிக்கலாயினர்.
20.2வது பாயிண்ட். இப்போட்டியில் கோமிட்டாங்கே வெற்றி பெற்றது. 20.2வது பாயிண்ட். இப்போட்டியில் கோமிட்டாங்கே வெற்றி பெற்றது. 20.3வது பாயிண்ட். ஜப்பானிய நகரங்களும் இருப்புப்பாதை போக்குவரத்தும் அதன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. 20.3வது பாயிண்ட். ஜப்பானிய நகரங்களும் இருப்புப்பாதை போக்குவரத்தும் அதன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. 20.4வது பாயிண்ட். அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் சியாங் கே ஷேக்கின் படைகள் பீக்கிங்கை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 20.4வது பாயிண்ட். அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் சியாங் கே ஷேக்கின் படைகள் பீக்கிங்கை சுற்றி அமைந்திருந்த பகுதிகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 20.5வது பாயிண்ட். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அமோக ஆதரவதால் 20.5வது பாயிண்ட். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அமோக ஆதரவால் கோமிட்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன் வசப்படுத்தி கொண்டது. 20.5வது பாயிண்ட். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அமோக ஆதரவால் கோமிட்டாங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் தன் வசப்படுத்தி கொண்டது. 20.6வது பாயிண்ட். ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் அவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்தது. 20.6வது பாயிண்ட். ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் அவர்களின் அதிருப்தியையும் சம்பாதித்தது. 20.7வது பாயிண்ட். நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ கடுமையாக முயற்சித்தார். 20.7வது பாயிண்ட். நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ கடுமையாக முயற்சித்தார். 20.8வது பாயிண்ட். அதனால் கம்யூனிஸ்டுகள் மக்களாட்சியைத்தான் விரும்புவதாகவும் சர்வாதிகார ஆட்சியை அல்ல என்றும் சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரவே முனைவதாகவும் முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல என்றும் பிரகடனப்படுத்தினார். 20.8வது பாயிண்ட். அதனால் கம்யூனிஸ்டுகள் மக்களாட்சியைத்தான் விரும்புவதாகவும் சர்வாதிகார ஆட்சியை அல்ல என்றும் சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரவே முனைவதாகவும் முழுமையான சமத்துவத்தை நிறுவ அல்ல என்றும் பிரகடனப்படுத்தினார். அடுத்து 21வது பாயிண்ட். தேசிய மக்கள் காங்கிரஸ். 21வது பாயிண்ட். தேசிய மக்கள் காங்கிரஸ். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 21.1. தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் முன்பே செப்டம்பர் 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீக்கிங் நகரில் கூடியது. 21.1. தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் முன்பே செப்டம்பர் 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீக்கிங் நகரில் கூடியது. 21.2. பொதுவுடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்கை தலைவராக நியமித்தது. 21.2. பொதுவுடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாடு நடுவண் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்கை தலைவராக நியமித்தது. 21.3. இக்குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது. 21.3. இக்குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செய்தது. அடுத்து 21.4. மாசே துங்கின் தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. 21.4.
மாசே துங்கின் தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகள் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. 21.5 உலகின் இரு பெரும் பொதுவுடைமை சக்திகளாய் சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் உருவெடுத்தன. 21.5 உலகின் இரு பெரும் பொதுவுடைமை சக்திகளாய் சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் உருவெடுத்தன. அடுத்து 22வது பாயிண்ட். ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். 22வது பாயிண்ட். ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். அமெரிக்க ஐக்கிய நாடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்ததால் ஐநா சபையில் உறுப்பினராக தாமதமானது. 22வது பாயிண்ட். ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல். அமெரிக்க ஐக்கிய நாடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீன மக்கள் குடியரசை அங்கீகரிக்க மறுத்ததால் ஐநா சபையில் உறுப்பினராக தாமதமானது. அடுத்து 23வது பாயிண்ட். டாக்டர் சன் யாட் சென் 1866 முதல் 1925 வரை. 23வது பாயிண்ட். டாக்டர் சன் யாட் சென் 1866 முதல் 1925 வரை. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 23.1. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் கான்டன் நகரத்தின் அருகே பிறந்த டாக்டர் சன் யாட் சென் நவீன சீனாவின் தந்தை. ஒரு கிறித்தவ பள்ளியில் கல்வி பெற்றதோடு கிறித்தவராகவும் மாறினார். 23.1. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் கான்டன் நகரத்தின் அருகே பிறந்த டாக்டர் சன் யாட் சென் நவீன சீனாவின் தந்தை. ஒரு கிறித்தவ பள்ளியில் கல்வி பெற்றதோடு கிறித்தவராகவும் மாறினார். அடுத்து 23.2. ஹாங்காங் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றார். 23.2. ஹாங்காங் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றார். அடுத்து 23.3. அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் 1895 மஞ்சுக்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்டார். 23.3. அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் 1895 மஞ்சுக்களுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஈடுபட்டார். 23.4. அவர் 1905ஆம் ஆண்டு டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கினார். 23.4. அவர் 1905ஆம் ஆண்டு டோக்கியோவில் ஒரு அரசியல் கட்சியை துவக்கினார். 23.5. அதுவே 1912 கோமிண்டாங் என்றும் தேசிய மக்கள் கட்சி என்றும் உருவெடுத்தது. 23.5. அதுவே 1912 கோமிண்டாங் என்றும் தேசிய மக்கள் கட்சி என்றும் உருவெடுத்தது. அடுத்து 23.6. தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய 3 கூறுகளை கொண்ட அவர் தம் கொள்கை சோசியலிச சிந்தனையையே உச்சமாக கருத்தில் கொண்டது. 23.6. தேசியம், ஜனநாயகம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகிய 3 கூறுகளை கொண்ட அவர் தம் கொள்கை சோசியலிச சிந்தனையையே உச்சமாக கருத்தில் கொண்டது. அடுத்து 24வது பாயிண்ட். மா சே துங் 1893 to 1976. அடுத்து 24வது பாயிண்ட். மா சே துங் 1893 to 1976. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 24.1. தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹினான் நகரில் மா சே துங் பிறந்தார். 24.1. தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹினான் நகரில் மா சே துங் பிறந்தார். 24.2. அவரது தந்தையார் செல்வ செழிப்பான விவசாயிகளில் ஒருவர் என்பதோடு மஞ்சுக்களின் ஆட்சியை ஆதரித்தவராவார். 24.2. அவரது தந்தையார் செல்வ செழிப்பான விவசாயிகளில் ஒருவர் என்பதோடு மஞ்சுக்களின் ஆட்சியை ஆதரித்தவராவார்.
24.3 வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாசேதுங் தன் திறமையால் சாங்க்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடித்தார். 24.3 வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாசேதுங் தன் திறமையால் சாங்க்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடித்தார். 24.4 அதே ஆண்டு சீனாவில் புரட்சி வெடித்தது. 24.4 அதே ஆண்டு சீனாவில் புரட்சி வெடித்தது. 24.5 புரட்சிப்படை ஒன்றை உருவாக்கிய போதும் விரைவில் அதிலிருந்து விலகி சாங்க்சியாவிலிருந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். 24.5 புரட்சிப்படை ஒன்றை உருவாக்கிய போதும் விரைவில் அதிலிருந்து விலகி சாங்க்சியாவிலிருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். 24.6 பின்னர் ஹுனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய அவர் ஒரு முழு பொதுவுடைமைவாதியாக மாறினார். 24.6 பின்னர் ஹுனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய அவர் ஒரு முழு பொதுவுடைமைவாதியாக மாறினார். இந்த 24.6 பாயிண்ட்ஸோட பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் தலைப்பு 4.1 சீன புரட்சி நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.